ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 11th வீக்குக்கான எவிக்ஷன் நாமினேஷனில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் டோட்டலாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 11 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. அதில் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப் மூலமாக நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓட்டிங்கோட செகண்ட் டேவான இன்றைக்கி ஃபஸ்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தாங்க. திவ்யா வாங்கியிருக்க ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 44,526 ஓட்டுகள் திவ்யா வாங்கியிருக்காங்க. ஓட்டிங்கோடைய ஆரம்பத்திலேருந்தே திவ்யாவுடைய ஓட்டுகள் வந்து கணிசமாக அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ரொம்ப பெரிய லீடிங்கோட 44,568 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் கம்ருதீன் இருக்கார். கம்ருதீனோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 27,675 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் இடையிலேயே கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுகள் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஓட்டிங்குடைய தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான் இருக்காங்க. 26,367 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப சின்ன எண்ணிக்கையில் தான் ஓட்டிங் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ இனி வர்ற மணி நேரங்களில் ஈஸியாக பார்வதி வந்து கம்ருதீனை கீழே தள்ளிட்டு முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே தான் இருக்குது. அண்ட் ஓட்டிங்குடைய ஃபோர்த் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான் இருக்காங்க. 24,689 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் அரோராவை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அரோராவுக்கு ஓட்டிங்குடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அரோரா இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு சேஃபான பொசிஷனில் தான் இருப்பாங்க அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. அண்ட் ஓட்டிங்குடைய ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சபரிநாதன் தான் இருக்கார். சபரியுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா 22,987 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அண்ட் சபரிக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து சபரி வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்தார். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஓட்டிங் வந்து 5வது பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஓட்டிங்குடைய 6வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இருக்காங்க. 19,548 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் சாண்ட்ராவுடைய ஓட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை. ஸோ ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி செகண்ட் டேவான இன்றைக்கி வரைக்கும் 6வது பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனை அவங்களால இப்போதைக்கு தக்க வச்சுக்க முடியுது. ஸோ இனி வர்ற மணி நேரங்களில் அவங்களுடைய ஓட்டிங்குடைய எண்ணிக்கை மாறுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் பிரஜனுடைய சப்போர்ட்டர்ஸுமே சாண்ட்ராவுக்கு தான் ஓட்டுகள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இதுலேருந்து தெரியுது. ஸோ இந்த வாரம் சாண்ட்ரா கண்டிப்பாக சேவ் ஆவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் ஓட்டிங்குடைய 7th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. கனியுடைய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 17,954 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் கனிக்குமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓட்டுகள் எதுவுமே ஆரம்பத்தில் வரல. ஸோ இப்போ வந்து 7வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இனி வர்ற மணி நேரங்களில் அவங்களுடைய ஓட்டிங் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கனியுடைய ப்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் இந்த வாரம் அவங்களுடைய ஓட்டிங்கை நம்ம நிர்ணயிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து கனி வந்து 7வது பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் மெயின்டைன் ஆகிறாங்க. எங்களோட 8th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். 17,463 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு 8th பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் அமித் மெயின்டைன் ஆகிறாரு. அண்ட் ஓட்டிங்கோடைய 9வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. 15,685 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. சுபிக்ஷாக்கும் இப்போ பெரிய லெவலில் ஓட்டுகள் எதுவும் இல்லை. இனி வர்ற மணி நேரங்களில் தான் அவங்களுடைய பொசிஷன் மாறுதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் 10வது பொசிஷன் அப்படின்றதுல வந்து எஃப்ஜே இருக்கார். 11,547 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. 10வது பொசிஷன் டேஞ்சரஸ் ஜோன் தான். ஸோ செகண்ட் டேவான இன்னைக்கு 10வது பொசிஷனில் எஃப்ஜே இருக்கார். லாஸ்ட் பொசிஷனில் வந்து ஆதிரே இருக்காங்க. வெறும் 5,325 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஓட்டுகள் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. இனி வர மணி நேரங்கள் அவங்களோட ஓட்டுகள் மாறலைன்னா இந்த வாரம் வெளியே போகிற கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.